கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அசால்ட்டாக பண்ணுவாங்க. இந்த ஆம்புலன்ஸை பாருங்கள், இந்த ஆம்புலன்ஸில் எந்த கட்சி பேர் போட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலில் கொடுத்த தண்ணி பாட்டிலில் எந்த ஒரு பேர் இருக்குது, அது எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஓடோடி வந்தாங்க, அழுதாங்க, எல்லாமே ரைட்டு, ஓகே, ஏற்றுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துலையுமே இதை அவங்க பண்ணியிருக்கணுமா, பண்ணியிருக்க கூடாதா? கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடிச்சு செத்தாங்க, எத்தனை பேர் அங்கே வெள்ளைஞ்சுலியமாய் போய் அழுதாங்க? அதே கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதியோட மரணம் 2021, எத்தனை பேர் போய் வெள்ளைஞ்சுலியமாக அழுதாங்க? மெரினா பீச்சில் ஏர் ஷோவில் 5 பேர் இறந்தாங்க, அங்கே எத்தனை பேர் போய் வெள்ளைஞ்சுலியமாக அழுதாங்க? தமிழ்நாட்டையே உழுக்குனா அஜித் குமாரோட லாக்அப் டெத், எத்தனை பேர் அழுதாங்க? ஒரு மனுஷனோட அனுதாபம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கணும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது பச்சையா தெரியுது நடிப்பு அப்படிங்கிறது. பல கேள்வி இருக்கு, அது எல்லாமே இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் வெளியே வரதான் போகுது. ஆளுங்கட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா அது ஏதோ பேசணுமே, மேலோட்டமா பேசி விட்டுருவோம் அப்படிங்கிறக்கோசரம் பேசணுமே பேசி விட்டவங்க எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை கிடைச்சோன்னே பயங்கரமா இதை வச்சு பேசறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த முப்பெரும் விழால வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதுல வந்துட்டு ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யாராவது பேசினாங்களா? இப்ப இந்த அளவுக்கு பேசுறவங்க அந்த விஷயத்தை யாருமே எடுத்து பேசி இருக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை பின்னாடி யார் இருக்கா, இந்த கலவரத்தை யார் தூண்டி இருப்பாங்க, இதெல்லாம் தெரியாம நடந்ததா, இல்ல தெரிஞ்சே நடந்ததா, இல்ல கூலிப்படை மூலமா நடந்ததா, இல்ல உண்மையாவே அங்க சலசலப்பு வந்து இதெல்லாம் நடந்ததா அப்படிங்கிறது விசாரணைக்கு அப்புறம் தெரியும். உங்களோட கோபம் என்னவா இருந்தாலும், உங்களோட கோபம் யார் மேல இருந்தாலும் சரி, 2026ல கரெக்டா பதில் சொல்லுங்க, அது போதும். இப்ப எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம்.